ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா காயும் போட்டு ஒரு சூப்பரான காய் பிரட்டல் குழம்பு தாங்க. ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு 6-7 பூண்டு தட்டி அது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போது 2 கொத்து கருவேப்பிலை இது கூடவே சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி வெங்காயம்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. உப்பெல்லாம் நல்லாவே நமக்கு கரைஞ்சிருக்குங்க. இப்போ இது கூட கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, சவுச்சவுக்காய், இந்த காய் 4 காயை நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா வச்சுருக்கேங்க. இப்போ அந்த காய் எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த குழம்ப. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான குழம்புங்க. ரொம்ப ஈஸி தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் செய்ய வேண்டாம். ஈஸியாக செஞ்சிடலாம். காயெல்லாம் கட் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு வேலை. இப்போ காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியோடு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ காய் எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுட்டோம். இப்போ இது கூட குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. வேறு எதுவும் நான் சேர்த்த போகிறதில்ல. குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். காயெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம காயெல்லாம் கலந்து விட்டுட்டோம். காயெல்லாம் நல்லாவே வெந்துச்சு. இப்போ குழம்பே நமக்கு தயாரான மாதிரி தாங்க. இப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் குழம்பு கெட்டியாக வேணும் அப்படின்றதுனால ஒரு 1/2 மூடி தேங்காயை அரைச்சி நான் இது கூட சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னா தேங்காயை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். 1/2 மூடி தேங்காயை அரைச்சி சேர்த்துட்டு ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குறேன்னா சூப்பரான காய் பிரட்டல் குழம்பு தயாருங்க. இப்படி ஃபுல்லாக நம்ம கலந்து விட்டுடலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். அவ்வளோதாங்க. கடைசியாக மல்லித்தழை தூவி இறக்குறேன்னா சூப்பரான காய் குழம்பு தயாருங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.